மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இது பாரு, பூமி மேல வருண் வச்சிருக்கிற பாசத்தை நீ உன் பக்கம் திருப்பணுமா? நான் எப்படி அத்தை, என்னால முடியுமா? அம்மாடி, இது பெண்களுக்கு ஒண்ணும் புதுசு இல்லையே. ஒரே வீட்டுல பிறக்கிறோம், கூட பிறந்தவங்கள உயிருக்குயிரா நம்ம நேசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில அதுதான் நிரந்தரம்னு நாம நினைக்கிறோம். அந்த அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி பாசத்தை தாம் பக்கம் திருப்புறதுக்கு புருஷன் ஒருத்தன் வரான். கொஞ்ச நாள்லயே நாம பிறந்த வீட்டு பாசத்தை பின்னுக்கு தள்ளிட்டு புகுந்த வீட்டு பாசத்துக்குள்ள நுழைஞ்சிடறோம். நம்மளை ஏத்துக்கவே தயங்குற புகுந்த வீட்டுல இனிமே நாம தான் எல்லாம்னு நம்ம பாசத்தினால அவங்கள கட்டி போடலையா? இது பெண்களுக்கு என்ன புதுசா? குழந்தைங்க பிறக்குறாங்க, புருஷன் 2ஆம் பட்சமா ஆயிடுறாங்க. பேர பிள்ளைங்க பிறக்குது, குழந்தைங்களே 2ஆம் பட்சமா போயிடுறாங்க. காலங்காலமா இப்படி நாம புது புது உறவு, புது புது பாசத்துக்குள்ள இப்படி நுழைஞ்சுக்கிட்டு தாமா இருக்கும். புருஷன் ஓடுற குதிரைனா பொண்டாட்டி கடிவாளமா இருக்கணும். புருஷன் எவ்வளவு சண்டித்தனம் பண்ணாலும் அவனோட வேகத்தை கட்டுப்படுத்தி அவனை சரியான திசையில திருப்பி ஆளுமை பண்ணணும். அதுதான் ஒரு பெண்ணோட கடமை, அதுதான் ஒரு பொண்டாட்டியோட பொறுப்பு. இங்க பாருமா, என் பையன் மனசுக்குள்ள பூமியோட இடத்தை பிடிக்கிறது அவ்வளோ ஒன்னும் கஷ்டம் இல்லை. பூமியை நீ மதிச்சாலே போதும், அவன் உன்கிட்ட மயங்கிடுவான். இப்போ அவ சாமி ஆயிட்டா, நீ அவன் மனைவி ஆயிட்ட. உன் கடமையை நீ செய், பலனை எதிர்பார்க்காத. அது கிடைக்க வேண்டிய நேரத்துல என் பையன் கிட்ட இருந்து நிச்சயமா உனக்கு கிடைக்கும். இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை கொடுக்கணும்னு தான் பூமி கடைசியா ஆசைப்பட்டா. என்கிட்ட 7ஆவது மாசத்துல வளகாப்பு வச்சு காட்டுறேன், 10ஆவது மாசத்துல குழந்தை பெத்து காட்டுறேன்னு உரிமையா சபதம் போட்டா. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும், இந்த வம்சம் விருத்தி அடையணும், அதை செய்ய வேண்டியது என் கடமை, பொறுப்பா இருந்தது. அதுக்காக தான் நான் பூமி கிட்ட கொஞ்சம் அளவுக்கு அதிகமா கடுமையா நடந்துகிட்டேன். அது இவ்வளவு பெரிய விபரீதம் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. அழாதீங்க அத்தை. பரவாயில்ல, போனதெல்லாம் போகட்டும். போனதை நினைச்சு அழறவ இல்ல இந்த பார்வதி. கலைஞ்சு போன இந்த குடும்பத்தை மறுபடி கட்டி நிமிர்த்தி வைக்கணும். கண்மணி, அத நீதான் செய்யணும். என் பையனை மறுபடியும் இந்த குடும்ப பந்தத்துக்குள்ள நீதான் உன் அன்பால இழுத்துக்கிட்டு வரணும். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும். பப்புக்கு விளையாட ஒரு தங்கச்சி பாப்பா வேணும். உன் அக்கா பாதியிலே விட்டுட்டு போன கடமைய நீதான் பூர்த்தி செய்யணும். இதுதான் இப்போதைக்கு உன் லட்சியம். வேற எதை பத்தியும் யோசிக்காம உன் புது வாழ்க்கைய நீ ஆரம்பி. கண்மணி, போமா, போய் ரெடி ஆகும். அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இங்க பாரு, எப்ப பறந்து விழுந்த தாலிய என் கையில இறுக்கி பிடிச்சு மனசுல நீதான் என் மருமகன்னு வைராக்கியம் வச்சு கற்றா தாலியன்னு என் புள்ளைக்கு கட்டளை போட்டேனோ அப்பவே என் ஆசீர்வாதம் என்ன,
என் ஆயுசையே உனக்கு முழுசா கொடுத்துட்டேன். உன் முகத்துல சிரிப்பும் சந்தோஷமும் கூட கூட பூமிக்கு நான் செஞ்ச பாவம் குறைஞ்சுகிட்டே வரும்னு நம்புறேன். நீ போய் என் பையன் மனசை எப்படியாவது மாத்தி அவன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்து. உனக்கு ஏன் ஆசிர்வாதமும் பூமியோட ஆசையும் நிரந்தரமா இருக்கும். போ. அம்மாக்கு என் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. கண்மணி அப்பா முன்னாலேயே இந்த வீட்ல பேர குழந்தைங்களோட சத்தம் கேட்கணும் அது இதுன்னு உளறிட்டு இருக்காங்க. நான் என்ன விருப்பப்பட்ட தாலியை கட்டினேன், என் சூழ்நிலை அப்படி. இப்ப எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? பாத்தியா பூமி, எங்க அம்மா எப்படி ஈவ இறக்கமே இல்லாம நடந்துக்கிறாங்கன்னு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் கிடையாது. இதுல முதலிரவுக்கு வேற ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நடக்காது. எனக்கு விருப்பம் இல்லைன்னு கண்மணி கிட்ட எப்படி சொல்லுவேன்? கண்மணி கிட்ட அப்படி சொல்றதுக்கு நீ எனக்கு தைரியம் கொடு. மூளைய வேலை செய்ய மாட்டேங்குது. யார கேட்டு இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணிருக்காங்க? என் மனசுல இருந்து பூமி நினைப்பு போகவே இல்லை. அதுக்குள்ள இப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.